சட்டமன்ற உறுப்பினரோடு அந்த பொன் மானபங்கப்படுத்திருக்கிறார். அவர் காவல்துறையிலே அவங்களுடைய அந்த அம்மா ஒரு காவல்துறையில பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அது விஷயமாக இந்த சட்டமன்ற உறுப்பினரோ அவரை சார்ந்தவரோ கைது செய்யப்படவில்லை. இந்த நாட்டிலே எங்கு பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை என்று பல்வேறு கொடுமை தமாக கட்சிக்காரர்கள் அத்துமீறப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. இன்றைய தினம் நீதித்துறையினுடைய அமைச்சர் நீதிமன்றம் நாளைக்குள் சரணடைய வேண்டும் என்று நேரடியாக பாண்டிச்சேரியினுடைய நீதிமன்றத்திற்கு மனைவியை உலக்கையால் அளிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவியினுடைய சகோதரரையும் அடித்திருக்கிறார். நேரடியாக தாக்குதல் நடத்தி உயிருக்கு பங்கு விளைவிக்கக்கூடிய செயலை செய்திருக்கிற ஒரு அமைச்சரை கைது செய்வதற்கு இந்த அரசுக்கு துப்பில்லை. ஆனால் 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜனநாயகத்தில் மக்களினுடைய கருத்தை அழகாக எடுத்து வைக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தலைசிறந்த சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், எங்களுடைய முன்னாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர்கள், எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் அத்தனை பேரும் இந்த கைது சம்பவத்தை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது என்ன காரணம் என்பதுதான் இப்போது தேவை. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைக்காரர்களுக்கு தான் யாரை தெரியும்? அனிதா ராதாகிருஷ்ணனை தெரியும். இந்த காவல்துறை இவ்வளவு விலைக்கு ஒரு அவமானமான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த கைதை வன்மையாக என்ன செய்யறோம்? கண்டிக்கிறோம். வக்கில்லாத ஆட்சி நடத்துகிற விஜய் அவர் விமர்சிக்கிறார். என்ன மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு? நான் கேட்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் மீட்டிங்ல பேசுனது ஒரு ஜோசப் விஜய் முண்டி ஓட்டு போறாரு, முண்டி ஓட்டு போட்டதுனால மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அப்ப நான் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் நான் சொல்றதுன்னு சொன்னா நான் முண்டி ஓட்டுனா தலைகளா கூட போடுறேன். நான் கேட்டிருக்கிறேன். மக்கள்கிட்ட நான் இத்தனை முறை நான் பாடுபட்டு இருக்கிறேன். இந்த மக்கள் இப்படி மாறுபட்ட தீர்ப்பை எல்லாம் சில நேரங்களில் கொடுத்திருக்கிறீங்களேன்னு சொல்லி பேசியிருக்கிறார். என்ன விஜயை பற்றி பெரிய தப்பா பேசிட்டாரு? அவர் முதல்ல விமர்சிக்கப்படக்கூடாத அளவிற்கு யார் இருக்கணும்? ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கணும். ஒரு மாநில முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே அவமானகரமா நடக்கிறார். அங்கேயே சினிமா. எனக்கு எத்தனை பேர் நான் சட்டமன்ற உறுப்பினர் தான். அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணிட்டீங்க. இந்த காவல்துறையினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறேன். என்ன கைது பண்ணுங்களேன். எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட முடியும்? திமுக ஒன்னும் உங்களுடைய அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சுகிற கட்சி கிடையாது. சிறைச்சாலைகள் தூள் தூள். எங்களுடைய கட்சி ஜனநாயக ரீதியில் நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை விசாவை பல்வேறு போராட்டங்களை பார்த்திருக்கிறோம். சிறைகளை சென்றிருக்கிறோம். சட்டக்கல்லூரி படிக்கிற காலகட்டத்தில் நான் சிறைச்சாலை போயிருக்கேன். விஜயை தூக்கி ஜெயிலில் போட்டா ஒரு நாள் கூட தயங்கிட மாட்டாரு. நாங்க சிறைச்சாலைகளை சந்திப்போம். இந்த வன்மையாக இது கண்டிக்கப்படக்கூடிய